இன்றைக்கி வீடியோவில் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மறைஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன அறிவியல் விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லாருமே சமையலுக்கு வெங்காயத்தை பயன்படுத்தியிருப்போம். ஆனால் அந்த வெங்காயத்தை நறுக்கும்போது நம் கண்களில் ஏன் கண்ணீர் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வெங்காயத்தை நாம் நறுக்கும்போது அதில் உள்ள ஆலினேஸ் மற்றும் புரோபிசிஸ்டைன் சல்ஃபாக்சைடு அப்படிங்கிறக்கூடிய 2 வினைப்பொருட்கள் வினைபுரிந்து புரோபின் சல்பின் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை உற்பத்தி பண்ணுது. இந்த அமிலமானது காற்றில் எளிதாக ஆவியாகக்கூடிய தன்மையுடையது. வெங்காயத்தை நறுக்கும்போது இந்த அமிலமானது நம் கண்களில் உள்ள ரெட்டினாவில் பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பாதிப்பை தடுக்கிறதுக்காக தான் நம் கண்கள் கண்ணீரை சுரக்குது. இதனால தான் வெங்காயம் நறுக்கும்போது நமக்கு கண்களில் கண்ணீர் வருது. நாம் எல்லாருமே ஆப்பிள் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிடும்போது நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இதில் பார்க்கலாம். ஆப்பிள் பழத்தை நாம் சாப்பிடும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் அந்த ஆப்பிள் பழத்தோட விதைகள். இந்த விதைகளில் சயனைடு அப்படிங்கிற நச்சு பொருள் மிக மிக குறைந்த அளவு இருக்குது. இந்த விதைகளை நாம் கடிக்காமல் அப்படியே முழுங்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை கடித்து சாப்பிடும்போது அதில் உள்ள சயனைடு அப்படிங்கக்கூடிய நச்சு பொருள் நம்ம ரத்தத்தில் கலந்து நம்ம உடலுக்கு பல பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. ஆனால் ஒரு சில விதைகள் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் ஏற்படுறதில்லை. ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்ட விதைகளை சாப்பிடும்போது அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நச்சு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம் உடஞ்சி போன பொருட்களை ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக், ஃபெவிகால் இதே மாதிரி உள்ள கம்களை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த கம்கள் எல்லா பொருட்கள்லையுமே ஓரளவுக்கு ஒட்டக்கூடியது. ஆனால் அது பேக் பண்ணி வரக்கூடிய டப்பாவில் அது ஒட்டாது. அது ஏன் அப்படின்னு நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா? தெரிஞ்சவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபெவிகால் மாதிரியான கம்மில் அதை பேக் பண்ணும்போதே அதை கூட தண்ணி சேர்த்து அதோட பிசுபிசுப்பு தன்மையை அதிகப்படுத்தி அதை ஒரு திரவ நிலைக்கு மாற்றி தான் டப்பாக்களில் அடைப்பாங்க. அதனால் அது டப்பாவோட உள்பக்கத்தில் ஒரு நாளுமே ஒட்டாது. ஆனால் நாம் ஒட்டும்போது அந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய கம்மை எடுத்து நம்ம ஒட்டக்கூடிய பொருட்களில் பயன்படுத்தும் போது வெளிக்காற்று படுறதால அதில் உள்ள நீர் மூலக்கூறுகள்லாம் ஆவியாகி திடநிலைக்கு மாறி ஒட்டக்கூடிய ஒரு தன்மையோட பொருளாக மாறுது. அதனால தான் அது பொருட்களில் ஒட்டுது. அதனால் ஃபெவிகால் மட்டும்தான் இல்லை, எந்த ஒரு கம்முமே வெளிக்காற்று அது மேலே படாத வரைக்கும் அதோட டப்பாவில் ஒட்டாது. நம்ம உடம்புல கண்கள், இதயம், சிறுநீரகம், மூளை, நுரையீரல் அப்படின்னு பல முக்கியமான உறுப்புகள் இருக்குது. இப்படி பல முக்கியமான உறுப்புகள் இருந்தாலும் அந்த உறுப்புகள் எல்லாமே கடைசி வரைக்கும் வளர்றதில்ல. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த உறுப்புகள் தானாகவே தன்னோட வளர்ச்சியை நிப்பாட்டிக்கிடுது. ஆனால் மனித உடம்பில் 2 சிறிய உறுப்புகள் மட்டும் கடைசி வரைக்குமே வளரக்கூடியதாக இருக்குது. மனித உடம்பில் அதுவும் குறிப்பாக தலையில் இருக்கக்கூடிய நமது காதுகள் மற்றும் மூக்கு ஆகிய 2 உறுப்புகளும் தான் கடைசி வரைக்கும் வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. மற்ற உறுப்புகள் அனைத்துமே ஒரு குறிப்பிட்ட வயதை அடைஞ்ச உடனேயே அதோட வளர்ச்சியை தானாகவே நிறுத்திக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.